ஸோ ஒரு வீக்கெண்ட் சென்னையில் ஒரு 5-star ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஆம்பியன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு ஸ்விம்மிங் பூலில் விளையாண்டுட்டு மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பஃபே முடிச்சுட்டு கிட்டணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஃபேமிலியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸாக. ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஒரு பிளான் பண்ணி போனது தான் இங்கே பார்க் பிளாஸா. ஸோ இந்த மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிளான் பண்ணுறது அவங்களுக்கு தான் அனுப்புங்க. ஸோ பார்க் பிளாஸா எங்கே இருக்குன்னா சென்னை ஓஎம்ஆரில் இருக்குது, துறைப்பாக்கமில் இருக்குது. ஸோ அங்கே நாங்கள் ஒரு நாள் ஸ்டே ஃப்ரெண்ட்ஸாக 3 பேர் போய் அங்கே இருக்க ஸ்விம்மிங் பூல் உள்ள இந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் ஆல்சோ பஃபே இன்க்ளூடட். ஸோ அதை என்ஜாய் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து 3 பேர்த்துக்கு 4900 ஆச்சு. அந்த வீடியோக்குள்ளே போகும்போது அப்படியே சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so புதுசுனா என் பேர் ஜோ, நம்ம சேனல் பேர் ஜோ த எக்ஸ்ப்ளோரர். புது ஃபுட்ஸு, ரிசார்ட்டு, புது பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக் ஆஃப்ஸில், லீவ்ஸில், ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியில் நான் போக இடங்களை பற்றின வீடியோஸ் தான் சேனலில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து பார்க் பிளாஸா ஓஎம்ஆர் துறைப்பாக்கமில் இருக்குது. இது ஒரு 5-star ஹோட்டல். ஒரு வீக்கெண்ட் ஸ்டேக்காக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தோம். ஸோ என்ட்ரன்ஸ் நல்லா இருக்குது, பட் இந்த சோஃபாலாம் கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து மசாஜ் அவைலபிளாக இருக்குது. சக்கா பண்ணுறாங்க. 3000க்கு 1 hour, 3500க்கு 1.5 hours. நீங்கள் வேணால் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணல. ஸோ இந்த டிசைன்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து ஓயாசிஸ் வந்து ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஃபேமஸ்ன்னு நான் கேள்விப்பட்டேன். ஈவன் ஜொபாட்டாவில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்க டின்னர் பஃபேயோட ஸ்ப்ரெட் என்னன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. பட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எனக்கு எவ்வளோன்னு தெரியல. அதனால நாங்கள் அதை ட்ரை பண்ணவும் வரல. நாங்கள் வெளியில் பக்கத்தில் சகீதா மெஸ்ஸில் ரொம்ப சிம்பிளாக வெஜ்ஜு முடிச்சுக்கிட்டோம். ஸ்விம்மிங் பூல் பார்க்க வந்தோம். ரொம்ப கலர்ஃபுல் லைட்டோட இருந்துச்சு. பட் நிறைய கப்புள்ஸ் இருந்தாங்க. ஸோ அப்படியே அவாய்ட் பண்ண, அவங்க ப்ரைவசி டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஏன்னா அவங்க கப்பலாம் கூட அவங்க தெரியாது. அதனால் அந்த ப்ரைவசி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுக்காக நாங்கள் அப்படியே வெளியில் வந்துட்டோம். எங்களோட ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ மேலே போகலாம். ஸ்டே 141 அப்போ இந்த பக்கம் தான் இருக்குது. மட்டன் குஸ்காவா. ஸோ பார்க் பிளாஸா. ஸோ ரூம் அப்படின்னு பார்த்தா 341 தான் நமக்கு கிடச்சிட்டு இருக்கும். இது ட்வின் பெட். ஏன்னா 2 பசங்க தனியாக போட்டிருக்கோம். நீங்கள் கப்பலில் தான் சேர்த்து போட்டுருப்பாங்க. ஸோ உள்ளே போனால் ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் இப்படி இன்சர்ட் பண்ணால் போகாது. இது அப்படியே சைடில் வந்து தள்ளி விடணும். ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, எல்லா ஹோட்டல் மாதிரி தான். ஸோ ஒரு நல்ல அழகான மிருகம் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்லிப்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மிக நல்லா இருக்குல்ல. கேமராமேன் அவர் காமிச்சிருக்காங்க. ஸோ இது கனெக்டிங் ரூம். சப்போஸ் நீங்கள் 2 ரூம்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா இப்போ 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 ரூம் வாங்கிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்டிங் உள்ள போயிட்டு உள்ள போயிருக்கலாம். ரோல் ஸ்டாப்லாம் இல்லை. ஸோ 2 பிஸ்லைட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பில் ஏற்றாமல் இருக்கணும், ஏற்ற மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா ரிசார்ட்லையும் இப்போ கொடுத்துருக்காங்க. எல்லா ஹோட்டல்லையுமே கொடுத்த மாதிரி கேட்டு ஸோ வாட்டர் ஹீட் பண்ணி நீங்கள் வந்து மில்க் பவுடர் போட்டு காஃபி ஆட்டி உங்களுக்கு விரும்ப செஞ்சுக்கலாம். சோனி கிராவியா நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குல்ல. ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு பிஸ்னஸ் ரூம் மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே போய் செஞ்சுக்கலாம். அதாவது நீங்கள் ஃபோன் பண்ணி எது வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கலாம். கேன் யூ ப்ரொவைட் மீ a cup of coffee or anything if you want, you can order from this one. ஸோ நல்லா இருக்கு. ஒரு பென்சில் கொடுத்துருக்காங்க. இது சரி இடத்த நான் பார்த்ததில்லை. ஸோ நெக்ஸ்ட் இந்த வியூ. ஆக்சுவலி இது இப்போ நைட் டைம் ஸோ வெளியே தெரியாது. மார்னிங் எடுத்து ஆட் பண்ணுறேன். இப்போ நைட் டைம் எப்படின்னு பார்த்துக்கலாம். ஒன்றுமே தெரியல. ஸோ இது வந்து ஓஎம்ஆர் ஸ்ட்ரீட்டு. ஓஎம்ஆர் ஸ்ட்ரீட்டோட டிராஃபிக்கு எதுவுமே தெரியல எனக்கு. ஓப்பன் ஆகுமா? இல்லை, டைட்டாக இருக்கு. ஓகே, மேபி மார்னிங் டைமில் பார்ப்போம். பட் இட்ஸ் நாட் ரொம்ப பெரிய நல்ல வியூலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு நல்ல சோஃபா இருக்கு. இதோட ரேட் ஆக்சுவலி ஒரு 3 ஹோட்டல் புக் பண்ணிருந்தோம். இன்னொரு ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்கான். அவனோட ஸ்டே தான் எனக்கு வந்து ஆல்மீல வந்துட்டு இருக்கான். ஸோ ஆல்மீல இருக்க எல்லாத்தையுமே நம்ம கௌரவிக்கணும்ல. ஸோ என் ஃப்ரெண்டு கூட ஒரு நாள் ஸ்டே சென்னை சுற்றி பார்க்க இந்த இடத்த புக் பண்ணோம். ஸோ ட்வின் பெட்டாக போகிறதுக்கு இன்னொரு பெட் எக்ஸ்ட்ரா கார்டு கொடுப்பாங்க. அதை கீழே போட்டு அந்த தூரத்தில் அந்த ஃப்ரெண்டு கீழே படுத்துவோம். நாங்கள் சொந்த மேலே படுத்துவோம். ஓகே, நிறைய கப் ஆஃப் வாட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. இது தண்ணி குடிய கிளாஸ் தான். ட்ரிங்க் பண்ணுற கிளாஸ்லாம் சிசா வச்சுக்குவோம். அதை இங்கே வைக்கல. நல்லா கிளீனாக நீட்டாக இருக்கு. ஸோ ரெஸ்ட் ரூம் எப்படி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஏசி வந்து மேலே இருக்கு.
டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு ரிமோட் கொடுக்கல. ஹனிவெல். ஸோ ஹனிவெல்லோட ரிமோட் இருக்கு. ஸோ இதுலேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்டாக இருக்கு இது ஒன்று. ஸோ ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கபோர்டுக்குள்ள சேஃப். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஜுவல்ஸ் இல்லை முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் சேஃபாக இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை சேஃப்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். நீட்டாக இருக்கு, கம்பேக்டாக இருக்கு, நீட்டாக இருக்கு. சோப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அது ஒன் டே ஸ்டே தான் வந்திருக்கும். ஸோ ஒன் டே ஸ்டேக்கு இது பெட்டர் தான். வந்ததும் லேட் தான். நாளைக்கு 12 to 12 இருக்கு. செக் இன் அண்ட் செக் அவுட் 12 to 12 ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ கீழே ஸ்விம்மிங் பூல் பார்த்தோம், அதுவும் நல்லா இருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூட் தான். ஸோ பஃபே என்னென்ன இருக்குங்கிறத இதுக்கு அடுத்து ஆட் பண்ணுறேன். ஓகே, உள்ள என்னென்ன போய் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்விம்மிங் பூலும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு செக் பண்ணலாம். இந்த செட்டப் நல்லா இருக்குல்ல. ஸோ நாங்கள் குளிக்க வரல, ஏன்னா நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தனால ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போகலான்னு தான் வந்தோம். நிறைய பேர் இந்த மாதிரி வீக்கெண்ட் அவுட்டிங் மாதிரி ஃபேமிலியோடு வந்துருக்காங்க. ஸோ அவங்க ப்ரைவசி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுக்கா நாங்கள் ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணல. பட் இந்த இடம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஈவன் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் அவங்க அரேஞ்ச் பண்ணி இந்த டேபிள்ஸும் நல்லா இருந்துச்சு. நம்ம உள்ள பஃபே காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஸோ அதெல்லாம் காஃபி டீ கூட வெளியே வந்து சாப்பிட்டுக்கிட்டே இங்கே உட்காந்து கேட்கலாம். 4900 ரூம் ரெண்ட்டுக்குள்ளே பஃபேயும் பிரேக்ஃபாஸ்ட் பஃபேயும் இன்க்ளூடட் தான் 3 பேத்துக்குமே. ஸோ என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஹாட் மில்க், கோல்ட் மில்க் இருக்குது, வாட்டர்மெலன் ஜூஸ் அப்படின்னு நினைக்கிறேன், கீழே நேம் பார்க்கலாம். ஸோ மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் போட்டிருக்காங்க. காகிசாண்ட், இது பிரசாந்த் இப்போ காமெடி போயிட்டுருக்கு இன்ஸ்டாகிராமில். ஸோ குக்கீஸ் இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் மோஸ்ட்லி நான் அவ்வளோவா எடுக்க மாட்டேன். டோனட் பசங்க மட்டும் எடுத்துக்கும்போது சாப்பிடுவாங்க. ஸோ பிளேட்ஸ்லாம் நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த பிரெட் அண்ட் பர்க்கு ஜம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கேலாக்ஸ் சாக்கோஸ் இருக்குது. அதுக்கு டேட்ஸு இதெல்லாம் புதுசாக இருந்துச்சு. நட்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த வீட் ஃப்ளேக்ஸ் எல்லாம் இருக்குது. வீட் ஃப்ளேக்ஸ் இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. சாக்கோஸும் கார்ன்ஃப்ளேக்ஸும் மட்டும் தான் இருக்கும். பட் இங்கே ஸ்பெஷலாக வீட் ஃப்ளேக்ஸ் இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஹாட் மில்க், கோல்ட் மில்க் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இது கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல. ஸோ இந்த பக்கம் ஒயிட் ஸ்ப்ரெட் கண்டிப்பாக நிறையா தான் இருக்குது. நான் கூட எதுக்கு பார்க்கல. பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு நினச்சேன். பட் ரொம்ப நீட்டாக இவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க. ஸோ சின்னதாக இருக்குது இந்த ப்ரெட்டை ஸ்டீம் எதுனா ரோஸ்ட் பண்ணுறது. ஸோ ப்ரௌன் ப்ரெட், மில்க் பிரெட், ஸ்வீட் பிரெட், ஓட் பிரெட், மல்டிகிரெயின் பிரெட் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே சிக்கன் கறி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லேயே சிக்கன் கறி செம்ம ஹாட்டாக சாஃப்டாகவும் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பாயில்டு எக்கு, இது ரொம்ப முக்கியம் இல்லை, எப்போவுமே இது எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்டில் இருந்துக்குது. ஸோ இந்த இடத்துல பேன் கேக்ஸ் இருக்குது. ஸோ பேன் கேக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல டாப்பிங்ஸ் கண்டு வச்சுருக்காங்க. நமக்கு எந்த டாப்பிக் வேணால் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி பேன் கேக் நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஸோ ஓட்ஸ் அண்ட் சார்ட்டட் வெஜிடபிள் வச்சுருக்காங்க. ஸோ ஓட்ஸ் மில்கில் வச்சும் அப்புறம் வெஜிடபிள்ஸ் அவிச்சு வச்சுருக்காங்க. லைவ் கவுண்டரில் சூடாக தோசை போயிட்டுருக்கு. ரோஸ்டட் பொட்டேட்டோ வெஞ்சர்ஸ்ன்னு போட்டிருக்கு. பட் பார்க்க ஃப்ரை பண்ண மாதிரி இல்லை, ஸ்டீம் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ வெஜிடபிள் நூடுல்ஸ், இப்போ நூடுல்ஸ் கண்டிப்பாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டில். பகத்தா, பன்னீர் பகத்தா, ஓகே. அதுக்கு ஊறுகாவும் கர்டும் வச்சுருக்காங்க. சேமியா, ஓகே, நம்ம ரொம்ப பிடிச்சது. உப்மா, பொங்கல், நான் கூட உப்மா நினச்சேன், பொங்கல். ஸோ நம்ம ஊர் டிஷ்ஷஸ் பொங்கல் இருக்குது. அப்போ வடை, மசாலா போண்டான்னு மைசூர் போண்டான்னு போட்டிருந்தாங்க. இட்லி, ஸ்டீம்டு இட்லி ஸ்டீம் ஆகிட்டு இருக்குது. ஸோ லைவ் கவுண்டரில் பல வகையான தோசை, பல வகையான எக்ஸும் போயிட்டுருக்கு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கேம்பிள்டு எக் இல்லை, பட் எக் ஒயிட் ஆம்லேட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் இப்போ எக் ஒயிட் மட்டும் தான் கன்சியூம் பண்ணுறேன். ஸோ எக் ஒயிட் ஆம்லேட் ட்ரை பண்ணலாம், கீ தோசை ட்ரை பண்ணலாம். சாம்பார், இந்த சாம்பார் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ பெரிய ஒரு சட்டியில் வச்சுட்டாங்க, ஹாட்டாக இருக்குது. 3 வகையான சட்னி இருக்குது. கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே நல்லா இருந்துச்சு. கடலை அவிச்சு வச்சுருக்காங்க. சுண்டல், சன்னா இருக்குது, தானியங்கள் இருக்குது, கேரட் இருக்குது, குக்கும்பர், சாலட். செம்ம, உண்மையில் செம்ம வெரைட்டிஸு ஒர்த்து தான் போயுது. ஸோ சல்மி வச்சுருக்காங்க, மிக்ஸ் வெஜ் கேனப்பி அண்ட் கோலோ சம் சாண்ட்விச் வச்சுருக்காங்க. பட் டெசர்ட் எங்கப்பா? டெசர்ட் தான் மிஸ்ஸிங். ஒரு ஐஸ்கிரீம் இருந்துக்கலாம், ஒரு குலோப் ஜாமுன் இருந்துக்கலாம். பட் 4900க்கு இந்த ஸ்டே ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட் பஃபே செம்ம. பஃபேல இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து 12க்கே வந்துடுங்க. ஏன்னா 12 to 12 செக் இன் அண்ட் செக் அவுட் இருக்குது. ஸோ ஆஃப்டர்நூனே வந்துட்டு ஸ்விம்மிங் பூல்லாம் யூஸ் பண்ணிட்டு உள்ளே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வெளியில் போய் டின்னர் சாப்பிட்டு வந்து படுத்து தூங்கிட்டு மார்னிங் வந்து அந்த பஃபே செம்மையாக முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து இல்லை மசாஜ் பண்ணிட்டு நீங்கள் கிளம்பலாம். ஸோ இந்த வீக்கெண்ட் கேட்வே ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஃபேமிலியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இல்லை வீக்கெண்ட் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டான பிளேஸாக எனக்கு படுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா வழக்கமாக நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.